வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆம்பூர் அடுத்த சான்றாங்குப்பம் ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சான்றோர்குப்பம் PRN நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், யாகசாலை பிரவேசம், ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம ஹோமம், ஸ்ரீ மூலமந்திர ஜப ஹோமம், கோபூஜை, ஸ்ரீ துர்கா ஹோமம், ஸ்ரீ கங்கையம்மன் மூலமந்திர ஹோமம் உள்ளிட்டவையும், மகாபூர்ணாஹூதி, யாத்ரா தானம் உள்ளிட்டவையும் நடைபெற்றது. இதன் பின்னர் மங்களவாத்திய முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் பிரகார புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் வேத விற்பனர்கள் மூலவர் ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் கோபுர விக்கிரங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். பின்னர் மூலவருக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், ஜவ்வாது உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் மகா அபிஷேகம், மகா அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம், பிரசாதம் வழங்கப்பட்டது. மதியம் திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவையுடன் கூடிய மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மாலை தாய் வீட்டு சீர்வரிசையுடன் ஊர்வலம் வந்தனர். பின்னர் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஸ்ரீ வாராகி தாசர் குருஜி சுவாமிகள், ஸ்ரீ காளி மைந்தன் சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஞானமலை கோவில் அர்ச்சகர் சிவஸ்ரீ முத்துசிவம் கோவில் கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தி வைத்தார். திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பணி குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து 48 நாட்கள் மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது.